இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் பட்டர் சிக்கன் எப்படி செய்யுது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு வடை சட்டியில ஒரு 2 கியூப் சைஸ் அளவு பட்டரை கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். பட்டர் மெல்ட் ஆகும்போதே கூட 1-2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அந்த சிக்கனை அப்படியே அந்த பட்டரில் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது அப்படியே ஒரு சைடு ஒயிட் கலர்ல மாறினது திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வேகட்டும். இது கொஞ்சம் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன்ல இருந்தே உங்களுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே வெந்து வரும் சிக்கன். பாருங்களே, பாருங்க எவ்வளவு தண்ணி சிக்கன்ல இருந்து வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே அடுத்து சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்ப தண்ணியில வத்தி அந்த எண்ணெயில இப்ப சிக்கன் வெந்துட்டு இருக்குது. நல்லா பெரட்டி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவு வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆகணும். நல்லா எண்ணெயிலேயே ப்ரௌனிஷ் கலர்ல வர்ற அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த சட்டி ரொம்பலாம் பிடிக்கவெல்லாம் இல்லை. அது அந்த மசாலா அப்படிதான் கலர் தான் மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வேற சட்டி மாற்றணும். இது ரொம்ப தீர வாசம் அந்த மாதிரிலாம் வரல. அதனால அதே சட்டியில 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 2 சின்ன சைஸ் அளவு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட உப்பு ஆட் பண்ணிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது கூட ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே சிக்கன்லையும் மிளகாத்தூள் போட்டிருக்கறனால பார்த்து ஆட் பண்ணிக்குவோம். உப்பும் மிளகாய் தூளும் இதில் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவு குத்தி விட்டு வேக வச்சுருவோம். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வடை சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு பட்டர் மெல்டட் பட்டர் ஊற்றிட்டு மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு போட்டு பட்டை ஏலக்காய் சாஜீரா பேலீஃப் போட்டு பொரிய விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையே ஊத்திடலாம். அது ஜார்ல உள்ள மசாலாவையே தண்ணி ஊற்றி அலசி விட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்குவோம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அந்த டைம்ல நம்ம க்ரீம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் என்னன்னா வீட்டிலேயே பால்ல இருந்து ஆடை நல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஆடையை நல்லா ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி. இது இருக்கட்டும். இது அதுக்குள்ளார நம்ம மசாலா கொதிச்சுச்சாங்கிறத பார்த்துக்குவோம். மசாலா நல்லா கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்குவோம். சிக்கன் போட்டு ஒரு 2-3 கொதி நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனுக்குள்ள இறங்கணும். சிக்கனோட ஸ்டாக்கு வந்து அந்த மசாலாக்குள்ள இறங்கணும். அந்த அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். இது ஒரு 3-4 கொதி வந்ததுக்கு அப்புறம் பீட் பண்ணி வச்சிருக்கிற க்ரீமை ஆட் பண்ணிக்கோ. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோதான், நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி. இந்த பட்டர் சிக்கன் வந்து நம்ம நான், பரோட்டா, சப்பாத்தி, புலாவ் அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் மேட்ச் ஆகும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் சுட்டு தான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது நான் இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் நிறையா அளவு சிக்கன் வாங்கியிருந்தேன். அதனால போன்லெஸ் இருக்கிற பீஸ் மட்டும் எடுத்து பட்டர் சிக்கன் செஞ்சுட்டேன். மிச்ச சிக்கனை வந்து நான் ஃபர்ஸ்ட் லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோட இருக்கிற சிக்கன்லாம் எடுத்துட்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டோம். ஒருவேளை இது நம்ம சூப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்புக்கு நம்ம மிளகாத்தூள் போட தேவையில்லை. அதனால சூப்புக்காகவும் இருக்கட்டும், இல்லைன்னா கிரேவி, இல்லை இது கூட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கார்ன்ஸ்டார்ச் அதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காவது யூஸ் ஆகும், நம்ம அடுத்த நேரத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சிக்கனை வந்து மேரினேட் மட்டும் பண்ணி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நேரத்துக்கு எடுத்து நம்ம என்ன ரெசிபி கிரேவி வேணுமோ, ஃப்ரை பண்ணணுமா இல்லை சூப் பண்ணணுமா அப்படிங்கிறத அடுத்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.